இன்றைக்கி அழகான திங்கக்கிழமை சங்கடங்களை ஹரம் செய்யும் விநாயகருக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் இன்னைக்கு விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் என்ன தர போகிறாருன்னு பார்ப்போம். நான் உங்கள் டேரட் கார்ட் ரீடர், அன்பு தோழி அண்ட் ஹீலர். இன்றைக்கி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டோம். ஸ்பிரிட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க, நீங்களே கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. இன்றைக்கி கடவுள் விநாயகர் என்ன கைடன்ஸ் நமக்கு கொடுக்க போகிறாரு, என்னென்ன கார்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ட்ராமாஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் தான் உங்களை உங்களோட பவர் என்ன, உங்களோட சக்தி என்ன, உங்களால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கே எடுத்து காட்டும். ஸோ ட்ராமாஸ் வரட்டும், பரவாயில்ல. டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது கஷ்டங்களில், ஒரு வேதனையில், துன்பங்களில் மாட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கடவுளை தேடுவோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், எங்கடா இருக்காருன்னு நம்ம தேடக்கூடிய தருணம் டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டம் வரும்போது தான். உங்களோட ஸ்டோரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி ஆறுதல் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மற்றவங்களுக்கு உங்களோட ஸ்டோரி ஒரு டைம் பாஸ் மாதிரி தான். அந்த நேரத்துக்கு கேட்டுட்டு அப்படியான்னு கேட்டுட்டு பின்னாடி போய் வேறு மாதிரி புறம் பேசுவாங்க. அதனால் மற்றவங்கக்கிட்ட உங்கள் கதையை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கூட சொல்லாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை கெட்ட பார்வையோடு பார்க்குறாங்க. உங்கள் வளர்ச்சியை நீங்கள் அபரிமிதமாக சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க. அதனால் உங்களுடைய பவுண்டரி செட் பண்ணுங்கள். யாருக்கும் உங்கள் விஷயத்த வெளியில் சொல்லாதீங்க. நீங்கள் டெய்லி ரொட்டீனில் உங்களை கேர் பண்ணிக்கிற சில விஷயங்களை அதை ரொட்டீனாக வச்சுக்கோங்க. உங்களை கவனிக்காமல் இருக்கிறத இப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பாக நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். கோவப்படாதீங்க. அதிகப்படியாக கோவப்படும் போது அந்த கோவத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத. கிருத்திகை பூஜை பண்ணுங்கள். கலியுகத்தில் காக்கக்கூடிய தெய்வம் முருகன். அவர் ஓடோடி வருவார் உங்கள் கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விளக்கு போட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஃபாஸ்டிங் இருங்க. உங்களை நீங்கள் எனார்மஸாக லவ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு தகுதியானவங்க நீ தான். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நேசிங்க. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதியானவங்க தான். உங்களோட ஈகோ, ஆட்டிடியூட் இதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயத்தை நான் தான் பண்ணணும், நான் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் தூக்கி தூர போட்டுருங்க. இந்த ட்ராமாவை, இந்த நாடகத்தை நடத்துகிறதே கடவுள் தான். கடவுள் அழகாக இந்த ட்ராமாவை ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு கரெக்டாக சரி பண்ணி உங்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடுப்பாங்க. ஸ்பிரிட்ஸு, ஏஞ்சல்ஸு, யூனிவர்ஸு இவங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க உங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பாசிட்டிவ் தாட்ஸோடு சந்தோஷமாக நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா இந்த சந்தோஷத்தும் நம்பிக்கையும் ஒரு அழகான வாழ்க்கையும் பெறப்போகிற தகுதி உங்களுக்கு நிறையவே இருக்குது. அது தகுதியான பர்சன் தான் நீங்கள். எல்லா விஷயங்களையும் கடவுளோட துணையோட, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, பாசிட்டிவ் தாட்ஸோட அன்றைக்கி நாளை தொடங்குங்க. அன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயமும் அற்புதமாக நடக்கும். நீங்கள் ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை புதிய விஷயம் செய்ய போகிறதா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக அது உங்களுக்கு அமோகமாக வரப்போகுது. நிறையா விஷயங்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. அதில் முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது.